போட்டி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா கொண்டு வரும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கும். இந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். இந்திரா காந்தி பீரியடில் 1976 கொண்டு வராங்க. இது ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்ன கேட்டிங்கன்னா சுவரன் சிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. சுவரன் சிங் கமிட்டி தான். ஆனால் அவர் 8 ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லுவார். ஆனால் நமக்கு வந்தது வந்து 10 வந்திருக்கும். அட் ப்ரெசன்ட் இருக்கிறது வந்து 11 இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பார்ட்டியே எக்ஸ்ட்ரா உள்ள அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன பார்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டு 4ஓட முடிஞ்சிருக்கு டிபிஎஸ்பி. இவங்க 4ஏன்னு உள்ளே கொண்டு வர்றாங்க. ஏன்னா உள்ள எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிக்கிளும் பார்த்தீங்கன்னா அங்கே 51ஓட முடிஞ்சிருக்கும், அங்கே 51ஏன்னு சொல்லி உள்ளே கொண்டு வர்றாங்க. மொத்தம் வந்து இதில் வந்து நமக்கு வந்து 11 கடமைகள் இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்குது. அதாவது 11A, 11 அதாவது சப்கிளாஸில் பி, சி, டி அப்படின்னு கே வந்து கடைசியாக வந்திருக்கும். 10 வரை போய்ட்டு கேங்கிறது 11வது லெட்டர். இந்த 11வது கடமை எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வர்றது வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 2002 86 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பள்ளிகளே பெற்றோர்கள் பிள்ளைகளே பள்ளியிடத்துக்கு அனுப்ப பெற்றோர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. இது ஒரு முக்கியமான இது. இந்த 86 இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 ஆர்டிகிள் ரிலேட்டட் 21A, 45, இங்கே வந்து 51Aல கே. ஏன்னா இது முக்கியமானது கேட்பான். 3மே ஒன்று தான். சில்ட்ரன் சம்மந்தமாக வருது, நான் வச்சுக்கிடுங்க. இதை தான் இதில் பார்க்க போகிறோம் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு பார்க்கும்போது. ஆனால் அவர் 8 கடமை சொல்லியிருப்பார். அதில் முக்கியமாக ஒரு 2 கடமை சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதாவது டியூட்டி டு பே டாக்ஸஸ் கட்டுறது டியூட்டி அப்படிம்பாரு. ஆனால் அது கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் டியூட்டியை ஃபாலோ பண்ணனா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்பாரு. அதுவும் வந்திருக்காது. அப்போ வந்து டாக்ஸ் கட்டுறது ஒருத்தனுடைய அடிப்படை கடமைன்னு சொன்னாங்க, கொண்டு வரல. பனிஷ்மெண்ட் ஆக்சுவலாக இது வந்து நான் ஜஸ்டிபிள் கேரக்டர். ஏன்னா இது வந்து இதனுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்துக்கு போக முடியாது. நீதிமன்றத்துக்கு போகாமல் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்போ வந்து இது வந்து சும்மா ஒரு அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் உரிமைன்னு இருக்குன்னா இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா கடமைன்னு இருக்கும். உரிமையை எதிர்த்து வழக்கிடலாம், ஆனால் கடமையை எதிர்த்து வழக்கிட முடியாது. அதான் கான்செப்ட். ஓகேயா? 86 அமெண்ட்மெண்ட்டு. பிறகு ஒரு 99 பார்த்தீங்கன்னா வெர்மா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுவாங்க. வெர்மா கமிட்டி இவங்க இருக்குன்னா அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியில் உள்ளதே சிலது ஆக்டாக இருக்கும். அந்த ஆக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருப்பாங்க வெர்மா கமிட்டி. இப்போ இது வந்து ஒரு டெப்த்தாக நீங்கள் 11 கமிட்டியுமே நீங்கள் படிக்கணும். படித்தா தான் நீங்கள் இதில் கொஸ்டின் எடுக்க முடியும். 11 கடமையுமே படிச்சுக்கிடணும். நம்ம லைட்டாக மேட்டாப்பில் பார்க்கணுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 51 கேபிட்டல் லெட்டர் ஏல ஸ்மால் லெட்டர் போடுறது. ஏன்னா 51 ஏல ஏ, இது ஏ பின்னு போகும். ரெஸ்பெக்ட் சும்மா லைட்டாக சொல்கிறேன். ஏன்னா இதில் அது அவ்வளோதான். இது கொஸ்டினே முடிஞ்சு. ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம். ஆக்சுவலாக நம்ம அரசியலமைப்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஃப்ளாக்கு ஆந்தங்கிறது அடாப்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டு தான் நமக்கு திரும்ப தவிர மற்றபடி எதுவும் அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐடிபி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியில் தான் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பி செரிஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதாவது இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இப்போ சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார், காந்தி இருப்பார். அவங்க நிறைய நோபல் முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய கடமை. ஏன்னா ஏங்கிறது தேசிய கொடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது. அதுமாதிரி சிங்கிறது 3 இது வரும். சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. அந்த 3மே நம்ம பேண வேண்டும் அப்படிம்பாங்க. அடுத்து டி கண்ட்ரிக்கு பாதுகாப்பு, டெஃபெண்ட் த கண்ட்ரி. இ டிக்னிட்டி ஆஃப் உமன். அப்புறம் பீஸ் அண்ட் ஹார்மோனி. அது காமன் பிரதர்ஹுட். நம்ம சகோதரத்துவம் 78 மாநிலம் இருந்தாலும் நம்ம இந்தியன் ஒரு சகோதரத்துவம் இருக்கும். எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இல்லை டியை ஞாபகம் வச்சுக்கலாம். டி டெஃபெண்ட் த கண்ட்ரிக்கு பாதுகாப்பு கொடுக்குறது. சீனா 3 வரும். 1 2 3 3 லெட்டர் வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் ஈனா நமக்கு
இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 5வது வந்து ஈக்குவாலிட்டின்னு வரும். அப்போ வந்து உமன்ஸை பற்றி சொல்கிறாங்க, நான் வச்சுக்கலாம். அடுத்து எஃப் ப்ரிசர்வ் ஹெரிடேஜ். ஜிங்கிறது கவர்மெண்ட் தான் பொறுப்பு என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிடுவோம். ஹச்சின் தும்மல் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. சயின்டிஃபிக் அப்படின்னு நான் வச்சுக்கேன். சயின்டிஃபிக் டெம்பர், அதனுடைய மீனிங் வேற. அடுத்து ஐ வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது. ஜெய்னா ஜெயிக்கிறது. எக்ஸலன்ஸாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு வச்சுக்கிடுங்க. எக்ஸலன்ஸ். இது போக கடைசியாக வந்தது கே. ஏன்னா 6 to 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கூடிய வாய்ப்பை கொடுக்கணும். யார் கொடுப்பா? பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். அந்த கடமை வந்து பேரண்ட்ஸ்குள்ள கடமையாக கொடுக்குறாங்க. அது வந்து 86 அமெண்ட்மெண்ட். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஏரியாவே முடிஞ்ச மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த பார்த்தோம்ல, டு ப்ரொடெக்ட் சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். 51ல் இது என்ன வரும்? ஏல சி மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? அவன் என்ன கேட்கான்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரைட்டுன்னு கேட்கான். ப்ரொடெக்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். இது என்னது? 51ல் ஏல ஜி கவர்மெண்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தோமா? அப்போ இதுவும் ரைட். ப்ரிசர்வ் ரிச் ஹெரிடேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். ஹெரிடேஜுங்கிறது 51 ஏல எஃப், இதுவும் ரைட். சேஃப்கார்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க. அவன் நமக்கு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை தான் ஐயில் சொல்லியிருந்தாங்க. அப்போ இதில் ப்ரைவேட்டுங்கிறது தப்பு. அப்போ 1, 2, 3 மூணுமே ரைட்டு. அப்போ நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதுதான் முக்கியம். இந்த அப்படி 11 கடமை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். ஆர்டிகல் 51A டஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி கேஸ்ட் எனி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆன் த ஸ்டேட் அப்படிங்க. ஸ்டேட்னா இந்த இடத்துலனா அரசுக்குன்னு டியூட்டி கொடுக்கல. நம்ம டியூட்டி யாரு கொடுத்துருக்காங்கன்னா சிட்டிசனுக்கு தான் டியூட்டி. இந்த 11 கடமைகள் இருக்குன்னா யாருக்கு கடமை? சிட்டிசன்ஸ் தான். சிட்டிசனுக்கு உள்ள கடமையெல்லாம் சேர்த்துடைய தொகுப்பு தான் யாருக்குன்னா அரசுக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதாகுதுன்னா அவன் நாட்டு தான் கொடுத்துருக்கான். அப்போ இது ரைட் ஆகுது. அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது ஒன்லி ஃபார் சிட்டிசன். இப்போ ரீசெண்டாக கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறான்னா கார்பரேட்டுக்கும் இது பொருந்தும் அப்படிங்காங்க. அதனால தான் சிஎஸ்ஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது, த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் த கலெக்டிவ்லி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஒவ்வொரு சிட்டிசனுடைய தொகுப்பு தான் என்னென்னா ஸ்டேட்டுக்குள்ளது. அப்போ இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, எக்ஸ்பிளனேஷனும் ரைட்டு. அப்போ வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஸ்டேட்மெண்ட் பி ரைட். தமிழில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை. அரசிற்கு கொடுக்கல. குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமை. அப்போ வந்து ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுது. ஓகே, அப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். மேஜர் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷனை அதில் எடுத்து எழுதிருந்தீங்க, அவ்வளோதான். படிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு 50% மேலே நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சாவே மீதி உள்ள 50% நம்ம அடிச்சிடலாம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.